சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வியாசர்பாடி பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை என்பது உருவாகி இருக்கிறது. நாம் தற்போது கணேசபுரம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பிரதான சாலை என்பது தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. இந்த இணைப்பு சாலை என்பது மறுபுறத்தில் இருக்கக்கூடிய புளியந்தோப்பியம் இணைக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது. தற்போது மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த சுரங்கப்பாதை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பரத்தை இணைக்கக்கூடிய 3 சுரங்கப்பாதைகளும் மழைநீரும், அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள கடைகளுக்குள்ள முற்றிலுமாக மழைநீர் தேங்கியிருப்பதால் இந்த பகுதி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். தற்போது அவர்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களோடும் கேட்போம், எவ்வளவு காலமா இந்த மாதிரி நிலை இருக்கு? ஏன் இந்த மழைநீர் போகிறதுல பிரச்சனை இருக்கு? அது இது பல ஆண்டு காலமா இதே பிரச்சனை நீடித்து தான் இருக்கு. அதுக்கோசம் திமுக அரசு அதுக்கான மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முடிஞ்சா பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகும். ஆனால் இது மக்கள் எதிர்பார்க்காத அளவு இந்த மழை பெய்ஞ்சதால இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. போன மழைக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, ஒரு நாள்லேயே தண்ணி போயிடுச்சு. ஆனால் இப்போ அதிக மழையால் தண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டு அதிக தண்ணி இருக்கிறதால எல்லா ஏரியாலும் தண்ணி புகுந்துக்குது. அதுக்கான நடவடிக்கை ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கார்பரேஷனும் அரசும் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் எடுத்தும் இந்த மழை அதிகமாக இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியல. இது மழை ஒரு 2-3 ஹவர் விட்டு அந்த தண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே மோட்டர் வச்சு அமைச்சு உட்கார்ந்து இருக்காங்க கார்பரேஷன் ஆளுங்க. சிரமத்துக்கு ஆளாகி தான் இருக்காங்க. அது ஒன்றும் அதுக்கான அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. தொடர்ந்து இந்த பகுதி பொதுமக்களுடைய நிலையை குறித்து கேட்கும்போது அதிக அளவிலான மழைநீர் பெய்ததால் மட்டுமே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக காலை 8 மணியிலிருந்து 11 வரை இந்த 3 மணி நேரத்தில் அதி கனமழை என்பது பெய்திருப்பதன் காரணமாக தான் இந்த நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களும் அதிக அளவில் பாதிப்படைந்திருக்கின்றனர். வீடுகளுக்குள்ளாக இந்த மழைநீர் என்பது சென்றிருப்பதால இந்த பகுதி பொதுமக்கள் அதிக அளவில் பாதிப்படைந்திருக்கின்றனர். உடனடியாக மாநகராட்சி சார்பில் மழைநீர் அப்புறப்படுத்துவதற்கான கோரிக்கைகளும் பொதுமக்கள் வைத்திருக்கின்றனர். மாநகராட்சி சார்பில் எங்கெல்லாம் கடந்த ஆண்டு மழைநீர் தேங்கியதோ அந்த இடத்துல மோட்டார் பம்புகள் மூலமாக மழைநீர் அப்புறப்படுத்தும் பணிகளையும் ஒருபுறம் மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.